ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆர்கானிக்காக வீட்லேயே எப்படி ஹென்னா பவுடர் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம மருதாணி இலைகளை உருவி எடுத்துட்டு அதை நல்லா வெயிலில் ஒரு நாள் வரைக்கும் காய வச்சுக்கலாம். காய வச்சுட்டு, அதாவது மார்னிங் காய வச்சுட்டு ஈவினிங் எடுத்து நல்லா இங்கே பாருங்கள் காஞ்சதும் அதை எடுத்து நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு மெஹந்தி போடும்போது ரொம்ப அழகாக வரும். நல்லா அரைச்ச பவுடரை சலிச்சு எடுத்துக்கோங்க, கட்டி இல்லாமல். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஆர்கானிக் ஹென்னா பவுடர் கிடச்சிரும். இதுக்கப்புறம் இதில் என்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃபுல்லாக ஹென்னா பவுடர். இதில் 1 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லாத மாதிரி நீட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு மெஹந்தி போடும்போது நல்லா கட்டி விழுகாமல் அழகாக வரும். அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி. நல்லா மிக்ஸ் பண்ண மெஹந்தியை ஒரு காற்றே போகாத கவர் வச்சு நல்லா மூடி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 4 மணி நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு எடுத்தோம்னா நம்மளுக்கு மருதாணி ரெடி ஆயிடும். மெஹந்தி ரெடி ஆயிடுச்சான்னு கண்டுபிடிக்க ஒரு ஸ்பூன் வச்சு நடுவில் இப்படி எடுத்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். அப்போ தான் கோன் ரெடி ஆயிடுச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ மருதாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு கோன் மேக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போட்டு நம்ம வரைஞ்சிக்கலாம். நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ரோல் பேப்பரில் தான் இந்த மாதிரி மைக்கா பேப்பர் இருக்கு இல்லையா, அதில் நான் பண்ணியிருக்கேன். அதில் பண்ணிவிட்டு போட்டுட்டு நீங்கள் அந்த ஓரத்தை கட் பண்ணிவிட்டு அழகாக ட்ரா பண்ணிக்கலாம். ஈஸியாகவே வீட்லேயே ஆர்கானிக் ஹென்னா ரெடி பண்ணிடலாம். இது சூப்பராக சவக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோன் போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்ஷால்லா எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க.